நாணயம் விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய் வணக்கம். யூனியன் பட்ஜெட் அதாவது 2024-25க்கான யூனியன் பட்ஜெட் இன்னைக்கு மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. சுதந்திர இந்தியாவில் 6 தடவை மொரார்ஜி தேசாய் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாரு. அந்த 6 தடவை நிர்மலா சீதாராமன் ஈக்குவல் பண்ணியிருந்தாங்க. இப்போ 7வது தடவை தாக்கல் பண்ணி ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் பண்ற 4வது தமிழ் என்ற பேரையும் நிர்மலா சீதாராமன் படைச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த பட்ஜெட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்திருக்கு. அதுல ஒரு 10ல இருந்து 15 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொகுத்து இந்த வீடியோல பார்க்கலாம். இது நாணயம் விகடன், நான் தர்ஷன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாடாளுமன்ற கட்டத்துல வாசிக்கப்படுற முதல் முழு பட்ஜெட் இதுதான். இன்னைக்கு பட்ஜெட்ல நிறைய சிறப்பம்சங்கள் சொல்லியிருந்தாலுமே மக்களுக்கு கேட்சியா இருந்த விஷயத்துல ஒண்ணு வந்துட்டு கோல்டன் சில்வருக்கான டாக்ஸ் டிடக்ஷன்னா ஜிஎஸ்டி டாக்ஸ் டிடக்ஷனான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இம்போர்ட் டியூட்டி இருக்கும்ல, இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிருக்காங்க. எவ்வளவு குறைச்சிருக்காங்கன்னா 15% இருந்து 6% குறைச்சிருக்காங்க. நிறைய தான் குறைச்சிருக்காங்க. இதனால கோல்டோட ரேட் கம்மியாகும்னா எதிர்பார்க்கலாம், கம்மியாகும்னு சொல்லிட்டு. அண்ட் வெள்ளிக்குமே இதே மாதிரி 15% இருந்து 6% இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிருக்காங்க. அண்ட் பிளாட்டினத்துக்கு 12% இருந்து 6% இம்போர்ட் டியூட்டி குறைச்சிருக்காங்க. இப்போ இதே பாஜக அரசாங்கம் தான் சில வருஷங்களுக்கு முன்னாடி இம்போர்ட் டியூட்டியை அதிகம் பண்ணி பிசிக்கல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாம டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வழிவகுத்தாங்க. அதாவது இம்போர்ட்ல நம்ம கோல்டு கம்மி பண்ணோம்னா கோல்டு நிறைய பேர் வாங்குறது கம்மி பண்ணுவாங்க, எல்லாரும் டிஜிட்டல் கோல்டு வாங்குவாங்க. அதனால டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகும் சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா அதே அரசாங்கம் தான் இப்போ இம்போர்ட் டியூட்டியை கம்மி பண்ணிருக்காங்க. இதன் மூலியமா அரசாங்கம் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றது கேள்விக்குறிதான். இப்போ கோல்டு தான் கம்மி பண்ணிட்டாங்களே, அப்போ ஒரு ஹாப்பியான நியூஸ் தானலாம் பாத்தீங்கன்னா அதான் இல்ல. கோல்டுக்கு மட்டும் தான் கம்மி பண்ணிருக்காங்க. அதாவது கோல்டு, சில்வர் அந்த மாதிரி மெட்டல்ஸ் தான் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ரியல் எஸ்டேட், கட்டுமானம், சொத்து விற்பனை இதுக்கான டாக்ஸ் டியூட்டி எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று கம்மி பண்ணியிருக்காங்க, பட் இந்த பக்கம் நிறைய விஷயங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பாதிக்கப்பட போறது மக்கள் தான். அடுத்ததான் இளைஞர்களுக்குமே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா வேலை தேடிட்டு இருப்பாங்கல்ல, காலேஜ் முடிச்சுட்டு ஆர் ஸ்கூல் முடிச்சுட்டு, அவங்களுக்கு வேலை தேடும் போது அவங்களுக்கு வேலை கிடைக்கிற இடத்துங்கள்ல அவங்களோட சம்பளம் வந்துட்டு 1 லட்ச ரூபாய் கம்மியா இருந்தா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கு 3 தவணையில 15,000 வரைக்கும் சேலரி வந்துட்டு அதை ஸ்டைஃபண்ட் மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் தர்றதா இருக்காங்க. இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்கல்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு நல்ல ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். 500 டாப் கம்பெனிஸ், இந்தியாவில் இருக்க டாப் கம்பெனிஸ்ல இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது மூலியமா 5 கோடி இளைஞர்கள் வந்துட்டு பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றாங்க. அண்ட் அவங்களுக்கு அந்த கம்பெனி மூலியமா 5,000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யப்படும் சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அண்ட் குறிப்பா 12 புதிய தொழில் பூங்காக்கள் கொண்டு வர இருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே பல எக்ஸ்பர்ட்ஸ் வந்துட்டு இந்த ஸ்கீம் தான் குறிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வராங்க. எதுக்காகனா ரீசன்ட் டைம்ஸ்ல வந்துட்டு பிஜேபி அல்லது பிஜேபி கூட்டணி கட்சிகள் ஆளுற மாநிலங்கள்ல மட்டும்தான் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, மிச்ச மாநிலங்களுக்கு கொடுக்கறதே இல்லை இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அப்படின்றது தான் எக்ஸ்பர்ட்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி சிட்டிஸ்ல கொண்டு வராம டயர் 2 சிட்டிஸ்ல கொண்டு வந்தா அங்க இருக்க யங்ஸ்டர்ஸுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அங்கேயுமே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கம்மியாகும். அடுத்ததான் வீடு கட்டும் திட்டங்கள். வருஷம் எல்லா பட்ஜெட்லயுமே வர ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா வீடு கட்டும் திட்டங்கள். இந்த தடவையும் நகரம் மற்றும் கிராமங்கள்ல பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின்படி 3 கோடி வீடுகள் கட்ட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அனைவருக்கும் வீடு அப்படின்ற ஸ்கீம் படி 2.2 லட்சம் கோடி ரூபாய் காசு வீடு கட்டுறதுக்காக ஒதுக்கி இருக்காங்க. 3வதா நகர்ப்புற வளர்ச்சி 2.0 திட்டத்தின் கீழே 1 கோடி வீடுகள் கட்ட திட்டம் இருக்கிறதா மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு இருக்க கேள்வி என்னன்னா, வருஷம் பட்ஜெட்ல எல்லா வருஷமே பட்ஜெட்ல வந்துட்டு இவ்வளவு வீடு கட்ட போறோம், அவ்வளவு வீடு கட்ட போறோம், இத்தனை கோடி வீடு கட்ட போறோம்னு சொல்லி சொல்றாங்க. கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் இவங்க சொன்ன கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமா 15ல இருந்து 20 கோடி வீடுகள் கட்டியிருக்கணும். பட் அவ்வளவு கட்டியிருக்காங்களான்றதுதான் கேள்விக்குறியா இருக்கு. அடுத்ததான் அப்படியே டாக்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா வருமான வரி தாக்கல் செய்வது தாமதமானால் குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே எல்லாருமே கண்டிப்பா வருமான வரி கட்டிடுங்க. வருமான வரிக்கான ஸ்லாப்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து மைல்டான சேஞ்சஸ் இப்ப பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 லட்சம், அதாவது 0ல இருந்து 3 lakhs வரைக்கும் உங்களோட சேலரி இருந்துச்சுன்னா, ஆனுவல் இன்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த டாக்ஸுமே கிடையாது. அதுவே வந்துட்டு 3 லட்சத்துல இருந்து 7 லட்சக்குள்ள இருந்துச்சுன்னா 5%, 7 லட்சத்துல இருந்து 10 லட்சக்குள்ள இருந்துச்சுன்னா 10%, 10 லட்சத்துல இருந்து 12 லட்சத்துக்குள்ள இருந்துச்சுன்னா 15%, 12 லட்சத்துல இருந்து 15 லட்சத்துக்குள்ள இருந்துச்சுன்னா 20%, அதுக்கு மேல அதாவது 15 லட்சத்துக்கு மேல இருந்துச்சுன்னா 30% சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா 3 லட்சத்துல இருந்து 6 லட்சம் வரைக்கும் 5%, 6 லட்சத்துல இருந்து 9 லட்சம் வரைக்கும் 10%, 9 லட்சத்துல இருந்து 12 லட்சம் வரைக்கும் 15% இருந்துச்சு. இப்போ ஒரு ஸ்லைட்டான சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு இந்த 3ல இருந்து 7ல வந்துட்டு 3 இருந்து 6 மாத்திருக்காங்க. 7ல இருந்து 10 வந்துட்டு 6ல இருந்து 9 மாத்திருக்காங்க.
10ல இருந்து 12 வந்துட்டு 9ல இருந்து 12 மாத்திருக்காங்க. ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால மாத சம்பளம் வாங்குற எம்ப்ளாயிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு 17,500 ரூபாய் வந்துட்டு சேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஞ்சல் இன்சூரன்ஸ் டாக்ஸுமே ரத்து பண்ணிருக்காங்க. கார்பரேட் வரிகள்ல பெருசா எந்த ஏற்றமும் இல்ல. இதனால ரிச் இஸ் கெட்டிங் ரிச்சர், புவர் இஸ் கெட்டிங் புவர். இது யதார்த்தமாயிட்டே இருக்கு. சோ அடுத்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். ஃபர்ஸ்ட் கோல்டு, இளைஞர்கள், வீடு கட்டும் திட்டங்கள் அண்ட் டாக்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். இப்போ பாரபட்சத்தை பத்தி பார்க்க போறோம். மோடி தலைமையிலான பாஜக கூட்டணி கடந்த 2 வருஷம் மாதிரி இல்லாம கூட்டணி ஆட்சி தான் இந்த தடவை அமைச்சிருக்காங்க. அதாவது 272 அந்த சிம்பிள் மெஜாரிட்டியை தாண்டறதுக்கு நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடு 2 பேரோட ஆதரவுமே மோடிக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால அவங்க 2 பேருக்கும் ரொம்ப சாதகமா தான் இந்த பட்ஜெட் அமைக்கப்பட்டிருக்குன்றது ரொம்பவே யதார்த்தமா தெரியுது. குறிப்பா சொல்ல போனீங்கன்னா ஆந்திராக்கும் பீகாருக்கும் பல புது புது திட்டங்கள் அண்ட் பலாயிரம் கோடிகள் அவங்களுக்கு மட்டுமே ஸ்பெஷலா ஒதுக்கி இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆந்திரால அமராவதி தலைநகரா அமைக்கிறதுக்காக 15,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. பொலாவரம் நீர்ப்பாசன திட்டத்தை முடிச்சு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அரசு உறுதி ஏற்றிருக்காங்க. அண்ட் ஆந்திராக்கு தேவைப்படுற தண்ணீர், எரிசக்தி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாலைகள் இது எல்லாத்துக்குமே ஆகிற, அதாவது ஆந்திர தொழில் வளர்ச்சிக்கு தேவையான எல்லா செலவுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏத்துக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விசாகப்பட்டினத்துல இருந்து சென்னைக்கு நடுவில் எழுப்பப்படுற தொழில் வழித்தடத்துக்கான, அதாவது பொருள் தேவைகள்லாம் படும்ல, அதுக்காக காசு வந்துட்டு இன்னுமே எக்ஸ்ட்ரா அடுத்த பட்ஜெட்ல தரோம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆந்திரால கடலோர பகுதிகளில் இருக்க கிராமங்களுக்கு தேவையான இடங்களுக்கு மானியங்கள் தரப்படும் சொல்லியிருக்காங்க. இப்ப ஆந்திரா பார்த்தோமா, அப்படியே பீகார் வந்தீங்கன்னா தொழில் வளர்ச்சிக்கு 26,000 கோடி, மின் உற்பத்தி திட்டத்துக்கு 21,400 கோடி அண்ட் பீகார் வெள்ள தடுப்பு அண்ட் நீர்ப்பாசன திட்டங்களுக்கு வந்துட்டு மொத்தமா வந்துட்டு 11,500 கோடி அப்படின்னு சொல்லிட்டு பல கோடிகளை அந்த பக்கம் ஒதுக்கி இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பீகாருக்கு தேவையான டைம்ல டேம்ல தண்ணி திறந்து விடப்படும் அண்ட் 2-3 இடங்கள்ல கோயில்களும் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பிஜேபி அல்லது பிஜேபி கூட்டணி கட்சிகள் ஆட்சி இல்லாத மாநிலங்கள், அதாவது தமிழ்நாடு, டெல்லி போன்ற மாநிலங்கள்ல இருக்க நம்மளுக்கு இது பெருமளவு பாதிப்பா இருக்கும்ன்றது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா நம்மளுமே தான் டாக்ஸ் காசு கட்டிட்டு இருக்கோம். நம்ம டாக்ஸ் கிளாஸ்ல இருந்து எடுத்து பிஜேபி அண்ட் பிஜேபி கூட்டணி ஆட்சி இருக்க மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாங்கன்றதுதான் யதார்த்தமா இருக்கு. சோ இப்போ வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ், அதாவது முக்கியமா கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் 4-5 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை வந்து லைனா பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரயில்வே துறை. அதிக ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற ரயில்வே துறையில வந்துட்டு போன வருஷமே பல ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த வருஷமுமே வெஸ்ட் பெங்கால்ல வந்துட்டு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இருந்தாலுமே இந்த பட்ஜெட்ல ரயில்வே துறைக்கு குறிப்பா எந்த பட்ஜெட்டுமே ஒதுக்காததுதான் பெரிய கேள்வியா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், உத்தரகாண்ட் இந்த பகுதிகளில் வந்துட்டு வெள்ள தடுப்பு பணிகளுக்காக ஒரு 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய வெள்ளங்கள் வருது, அதை தடுக்கிறதுக்காக ஒதுக்கி இருக்காங்க. இது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அடுத்ததா செல்போன்ஸ் அண்ட் செல்போன் சார்ஜஸ்க்கான சுங்க வரியை வந்துட்டு 15% குறைச்சிருக்காங்க. இதனால நம்ம யூஸ் பண்ற செல்போன்ஸ் அண்ட் சார்ஜஸோட ரேட்டுமே கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அடுத்ததா விண்வெளி துறைக்கு, அதாவது விண்வெளி ஆராய்ச்சிக்காக ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இப்போ லாஸ்டா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பெரிய வீழ்ச்சி அடைச்சிருக்கு. அது குறிப்பான ரீசனா என்ன சொல்லப்படுதுன்னா, நீண்ட கால மூலதன ஆதாய வரி வந்துட்டு 10% இருந்துச்சு. அதை வந்துட்டு 12.5% உயர்த்தினதுதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் வீழ்ச்சிக்கான காரணமா சொல்லப்படுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நானே உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.